வெல்கம் டு லேப்டாப் enthusiast சேனல். இந்த பதிவில் வந்து நம்ம chess.com. ஸோ இதை வந்து நான் ரெகுலராக ப்ளே பண்ணுறேன். ஆண்ட்ராய்டு கேம் மொபைல் ஆப்பாகவும் இருக்குது. ஸோ chess.com அப்படின்னு கிளிக் பண்ண உடனே இந்த முதல்ல இருக்கிற இந்த லிங்க்கு தான் வந்து நம்ம போக இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து chess.com இருக்கும். chess.com நம்ம டவுன்லோட் பண்ணுற அந்த ப்ளே ஸ்டோரில், கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த லிங்க்கு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தந்து வைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி கேம் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ப்ளே இருக்குது, ப்ளே ஆன்லைன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு நம்ம ஆன்லைன்லேயே வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் கேம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த சைட்லலாம் வந்து ரிமூவ் ஆட்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய ஆட்ஸ் வந்து கோ ஆட் ஃப்ரீ. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பேமெண்ட் இருக்குது. கோ ஆட் ஃப்ரீலாம் போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சமான அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லும். அது வந்து உங்கள் இஷ்டம்தான், வந்து நீங்கள் அதை ப்ளே பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டும் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன். அது வந்து இதில் நிறைய விஷயம், இந்த பசில்ஸு, லேர்னிங், இந்த லேர்ன்லாம் இருக்குல்ல, லேர்ன் லெசன்ஸு, ப்ளே கோட்ஸ், இந்த மாதிரி நிறைய இதில் இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் இதை லேர்ன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கேம் வந்து நான் உங்களுக்கு முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு இதில் என்னெல்லாம் இதில் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்ல. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது. விகே தேவன் 2020 இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து லாகின், என் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து செஸ் கேமில் வந்து நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுற ஆப்ஷனு இங்கே நிறையவே இருக்குது. இந்த இடத்துல அர்ஜென்டினாவிலேருந்து ஒரு ஆள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல இந்தியா, இந்த மாதிரி வந்து குட் கனெக்ஷன். ஓகே, லேக்லாம் இருக்குல்ல, கனெக்ஷனு நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் அதில் காட்டுக்கும். ஓகே, கனெக்ஷன் சம் லேக் இஸ் தட் அப்படின்னு காட்டுது. இந்த மாதிரி இதில் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். செஸ்னால் நமக்கு சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு கேம். எப்பயுமே வந்து நான் அதை விளையாடணும் அப்படின்றது இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.
இந்த மாரி நமக்கு கேம் ப்ளே முடிஞ்ச உடனே இந்த கேம் ரிவ்யூ இருக்கு இல்லையா? கேம் ரிவ்யூ கிளிக் பண்ணி, நம்ம அது மாரி கேம் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்துக்கலாம். Way to secure victory with that endgame tactic. A flexible move that prepares the bishop to attack the center from a long diagonal. Your move grabs central space and helps your other pieces get active. Your opponent allows a free pawn capture with this move. Your knight was under attack, and this move doesn't address the threat. Capturing your hanging knight. This move gives you the opportunity to win their knight. You allowed the opponent to win material through a fork. Your opponent set up a fork which will win material. There was only one good move and you found it. You taking your vulnerable rook. Their best option was to capture the opponent's passed pawn. This is the only move that works and you found it. By protecting your passed pawn, you keep This move gives you the opportunity to win their rook. Your pawn now promotes to queen. You're continuing down the road to checkmate. Great finish. You've secured the win with a ladder mate. கேம் பிளேக்கு அடுத்து இந்த இடத்துல பசில்ஸ் இருக்கு. பசில்ஸ் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் கிளிக் பண்ணிட்டு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கே பசில்ஸும் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம செஸ் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான். லேர்ன் லெசன்ஸ், ப்ளே கோட்ஸ், ஓப்பனிங்ஸ், ப்ளே லெசன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து நீங்கள் அதை லேர்ன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து அதான் ட்ரெயினில் போயிட்டு இந்த கோர்சஸ் இருக்கு இல்லையா? கோர்சஸ்லாம் ஃப்ரீ கோர்சஸ் தான் பெரும்பாலும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய விதமான விஷயங்கள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரீ ட்ரையல்னு இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து இது கோர்ஸு, 1-to-1 கோச்சு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். டைமண்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு இது தந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதம் 7 டேஸோ என்னவோ தான் இந்த 0 ரூபீஸ்லாம். அதுக்கப்புறம் 360 316.59 ஃபார் 1 மந்த் அப்படின்னு அவங்க தந்திருக்காங்க. 7 நாள் பொறுத்து அதில் காசு வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து இங்கே நிறைய இருக்கு. 208 rupees, 133 rupees, கோல்டு டைமண்டுன்றது ஹையஸ்ட்டு இது இருக்கு இல்லையா? இதில் போனீங்கன்னா, டைமண்டில் போனீங்கன்னா எல்லா விதமான ஃபீச்சர்ஸுமே வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க. எல்லாத்தையும் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் அன்லாக் பண்ணுறோம். அதே மாதிரி 549 மந்த்லினாக்கா, இயர்லினா தான் ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இப்போ பண்ணுறதுனால தான் இந்த காசு வந்து இந்த ரேட்ஸ் வந்து நமக்கு கம்மியாகுது. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த chess.com. நான் ரெகுலராக வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயுமே வந்து இது மாதிரி செஸ் வீடியோஸ் நிறைய வச்சுருக்கேன். நானே வந்து ப்ளே பண்ணி இப்போ எப்படி ப்ளே பண்ணி காமிச்சனோ அது மாதிரி நானே ஒவ்வொரு வீடியோவாக வந்து chess.comல நம்ம அப்லோட் பண்ண தான் செய்வோம். ஸோ நம்முடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் பாருங்கள். தமிழ் நியூ இயர்லேருந்து தான் வந்து நான் எல்லா வீடியோஸையும் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான் வந்து நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேம் இது செஸ்ஸு. அதனால் வந்து நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். அதே மாதிரி இங்கே டைம் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல 6.42 மினிட்ஸ். அந்த 10 மினிட்ஸில் ஸோ நான் 4 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேன். பாக்கி எனக்கு 6 மினிட்ஸ் டைம் இருக்குது. அவங்க யோசிச்சு 4 மினிட்ஸ் தான் டைம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறத ரன் அவுட் ஆஃப் டைம் அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மோட், விதவிதமான மோட்லாம் இருக்குது. சேட்டில் போனீங்கன்னா
நீங்கள் அந்த ஆப்பனன்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் போடுறதுன்னா போட்டுக்கலாம். ஹாய், இந்த மாதிரிலாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா, சேட்டில் போயிட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இமோஜிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இமோஜிஸ்லாம் அனுப்பிக்கலாம். குட் மூவ், குட் லக், இதுக்கு ஓகே. குட் மூவ் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து இதில் இமோஜி மூலியமாகவும் நம்ம இதை காமிச்சிக்கலாம். தேங்க்ஸ், கோ பை. பைலாம் வந்து நீங்கள் இந்த லாஸ்ட்டு ஸ்டெப்பு விளையாடி முடித்த பிறகு குட் பை சொல்கிற மாதிரி தான் அதெல்லாம். சரிங்களா? நம்ம வீடியோவை இந்த வீடியோ என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் தேங்க்ஸ்லாம் கொடுக்குறது வந்து நம்ம வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாடணும், இந்த கேமை ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாடணும் அப்படின்றதுக்கெலாம் தேங்க்ஸ்லாம். ஸோ இது மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் வருவாங்க. இந்த இடத்துல அர்ஜென்டினான்னு காட்டுற மாதிரி யார் வேணாலும் வருவாங்க. சில அப்போ ட்ராஃபி வின்னர்லாம் கூட வருவாங்க. chess.com வந்து இது ட்ரோஃபி அண்டு அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, கிராண்ட் மாஸ்டர், சூப்பர் கிராண்ட் மாஸ்டர்லாம் ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. கிராண்ட் மாஸ்டர்லாம் வின் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு நான் ஆரம்பத்தில் இப்படி இருந்தேன். ஆனால் இது வந்து ஆர்டினரி பர்சன்ஸ் யார் வேணாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் போல இருக்கு. ஸோ அவ்வளோதான் வந்து இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.